ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஏசியை வந்து சிம்பிளாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஸ்டெப்பு தான். ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா சும்மா நார்மலாக க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த குவாரண்டைன் டைமில் உங்களோட ஏசியை கொஞ்சம் நார்மலாக க்ளீன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸாக நாங்கள் சொல்லி தர போகிறோம். இப்போ நம்ம இதை ப்ரொசீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 சைடு வந்து ஸ்க்ரூ இருக்கும். எல்லா ஏசிலையும் இந்த ஃபார்மேட் தான் இருக்கும். ஸோ அந்த 2 சைடில் இருக்க ஸ்க்ரூவை கட்டணும். அதுக்கு முன்னாடி மேலே இருக்க அந்த டாப்பை கட்டினீங்கன்னா ஃபில்டர் 2 இருக்கும். அந்த ஃபில்டர் எடுத்துடணும். ஃபில்டர்லேயுமே டஸ்ட் இருக்கும் யூஸ்வலாக. இந்த ஃபில்டரை கழுவுறது வந்து ரொம்ப ஈஸிங்க. நிறைய பேர் இது மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க, இந்த ஃபில்டரை கழுவுனா ஏசி வந்து நல்லா கூலிங் வரும்ன்ட்டு. பட் ஃபில்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காயில் இருக்கும். ஸோ காயில் வந்து ஃபுல் டஸ்ட் இருக்கும். காயில் ப்ளஸ் ப்ளோயர் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துலேயும் இருக்கிற டஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா சென்சார் கேபிள் எடுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஏசி வந்து தானாக வந்து ஆஃப் ஆகுறது ஆன் ஆகுறதெல்லாம் இதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ சென்சார் கேபிள் எடுத்துட்டேன். அந்த ட்ரேவை கழட்டிட்டேன். ஸோ இந்த ட்ரேல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜாக் ஒன்று இருக்கும் அடுத்தது. ஸோ அதையும் வந்து நம்ம கழட்டணும். ஸோ இருங்க, ஜாக் பாருங்கள். ஸோ ஜாக்கை கழட்டிட்டேன். ஸோ ட்ரே வந்து வந்துடுச்சு கையில். ஸோ இதுதான் நம்மளோட இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குன்றத நான் காமிக்கிறேன். கொஞ்சம் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக டஸ்ட் தான். இதை எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த காயிலே ஃபுல்லாக கழட்டிடணும். அதாவது இந்த காயில் வந்து அவுட்டோர் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த காயிலே நான் கழட்டினா மட்டும்தான் என்னால் இதில் இருக்க ஃபுல் அழுக்கையும் நான் வெளியே எடுக்க முடியும். இப்போ என்னால் இந்த ஃபுல் அழுக்கையும் எடுக்க முடியாது. இந்த டஸ்ட்டு ஃபுல்லாக நான் வந்து என்ன பண்ணேன், நார்மலாக தான் எடுக்க போகிறேன். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும்னா இதை தனியாக கழட்டி எடுத்துகிட்டு போய் ஒரு வாட்டர் வாஷில் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியும். வாட்டர் வாஷில் வாட்டர் ஜெட் வச்சு நான் அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து தண்ணியில் வந்து டிப் பண்ணி இந்த மாதிரி அழுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் டஸ்ட்டை. இப்போ இங்கே பாருங்கள். ஸோ அழுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபுல் டஸ்ட்டையும் நம்ம எடுத்துட்டனாலே, பட் இது வந்து ஒரு இதுதான் என்ன சொல்கிறது, ஒரு 20% தான் சொல்ல போனால். பட் இதனாலேயே உங்களோட கூலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ப்ராப்பராக நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணோன்னா இதை நம்ம ஃபுல்லாக கழட்டி இதை வாட்டர் வாஷ் பண்ணி ப்ளோயரில் இருக்க டஸ்ட் எடுத்து ப்ராப்பராக பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ளோயரை க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ப்ளோயரில் வந்து நிறையா டஸ்ட் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், ப்ளோயரோட டஸ்ட்டை பாருங்கள். யூஸ்வலாக உங்கள் வீட்டுக்கு வர ஏசி சர்வீஸ் பண்ணுற மெக்கானிக் இந்த ப்ளோயர் டஸ்ட்டை க்ளீன் பண்ணலன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ண சொல்லுங்கள். பேசிக் சர்வீஸ்னாலே இந்த ப்ளோயரை கூட க்ளீன் பண்ணணும். பட் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்கள், டஸ்ட்டை பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாலே அட்லீஸ்ட் ஒரு 40% உங்கள் ஏசி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் 100% நல்லா இருக்கணும்னா நம்ம இந்த காயிலையும் தனியாக கழட்டி எடுத்துகிட்டு போய் வாட்டர் வாஷில் வாஷ் பண்ணணும். ஸோ டஸ்ட்டு பாருங்கள், எல்லாமே ப்ளோயரில் இருந்தது, ப்ளஸ் அதுலேயும் இருக்குது இன்னும் டஸ்ட் எல்லாம். ஸோ இந்த மாதிரி பேசிக் சர்வீஸ் வந்து நார்மலாக பண்ணி ஆகணுங்க. மெக்கானிக் இதை பண்ணலன்னா இந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள். உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படின்னா மெக்கானிக் கிட்ட சொல்லி கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் 2 காயில் மாதிரி 2 பிளேட் மாதிரி பின்னாடி ஒரு காயில் இருக்கும், டாப்பில் பேக் காயில். ஸோ அதையும் க்ளீன் பண்ணுங்க. அதையும் க்ளீன் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து ஒரு 50% ப்ராப்பராக க்ளீனாக இருக்குன்னு அர்த்தம். 100% உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆகணும்னா நான் சொன்ன மாதிரி தான், ஏசியை புதுசாகணுன்னா நீங்கள் வந்து அதை கொண்டு போய் நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணணும். அது கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும். யூஸ்வலாக மெக்கானிக் கொஞ்சம் காஸ்ட்லி அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. 2000 கிட்ட சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், 2000 2500. பட் நீங்கள் இது பேசிக் சார்ஜ் இப்போ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 அந்த மாதிரி இதில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த இஷ்யூவாக இருந்தாலும் டவுட்ஸாக இருந்தாலும் எங்களை டேரெக்டாக கால் பண்ணி கூட கேட்கலாம். எங்கள் நம்பர் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எங்கள் சேனல் ஆர்ட்டில் இருக்கும். தேங்க்யூ.